time to hear the presidential address. I invite Reverend Father Mendes, Parish Priest, St. Catherine Church, EP3. Dear respected Principal Ma'am, Captain Lourdes Uncle, all the respected teachers, my dear students and the parents. After listening the little friends talk, it is very difficult to speak. Anyway, I am so extremely proud for this moment because the school is celebrating its 24th annual day. That means it is going to begin the new Jubilee year celebration. So in this moment, I would like to recall each and every one of the students as well as the parents teaches that intellectual humility, அறிவு சார்ந்த பணிவு. அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அறிவை தேடி அலைகின்ற உலகில் அறிவாலயங்கள் அறிவின் பணிவை நமக்கு கற்றுத்தர வேண்டும். மாமேதையான சாக்ரட்டிஸ் அவர்கள் சொல்லுவார், I know that I know nothing. எனக்கு எதுவும் தெரியாது என்பதே எனக்கு தெரிந்த உண்மை. நாம் அனைத்தும் தெரிந்தவர்கள் என்ற மாமதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எனக்கு தெரிந்ததெல்லாம் தெரியாதது மட்டுமே என்பதை. நாம் அறிவு சார்ந்த பணிவு என்பதை குறித்து சிந்திக்கும் போது, அறிவு சார்ந்த பணிவு என்பது ஒரு கோழைத்தனம் அல்ல. It is not the weakness, rather it is a strength. We have to accept that we know little or nothing. Then only we will be able to grow up. அறிவு சார்ந்த பணிவு நம் ஒவ்வொருவரையும் அறிவில் வளரச் செய்ய உதவுகின்ற ஆற்றலாக நாம் பார்க்க வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த அறிவு சார்ந்த பணிவை கற்றுக்கொள்ளலாம் அல்லது செயல்படுத்தலாம் என்றால், முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்பதை ஒரு செயலாக மாற்ற வேண்டும். ஆக்டிவ் லிசனிங். கேட்கும் போதே அதற்கான பதிலை நம்முடைய சிந்தனைகளில் நாம் ஒருபோதும் தயாரித்து கொள்ளக்கூடாது. இன்றைய மாணவர்கள் சந்திக்கின்ற மாபெரும் பிரச்சனையே, கேட்பதற்கு முன்பாகவே கேள்விக்கான பதிலை அவர்கள் தயார் செய்து விடுகின்றார்கள். அதனால் அது கேள்விக்கான பதிலாக இருப்பதில்லை. பதில் எப்போதும் கேள்வி கேட்டதை புரிந்து கொண்டபின் எழுகின்ற ஒன்று மட்டுமே அது பதிலாக இருக்கும். இல்லாதவை அனைத்தும் பதில்கள் அல்ல, மடமையாக மட்டுமே மாறிவிடும். நாம் எப்போதும் கேள்விக்கு செவி கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும். இரண்டாவதாக, தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அக்செப்டிங் த மிஸ்டேக். எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் வல்லுனராக இருந்தாலும் தவறுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மாணவ செல்வங்கள் எத்தனையோ அறிஞர்களையும் அறிவியல் வல்லுநர்களையும் பற்றி படித்திருப்பீர்கள். எடிசனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை தோற்ற பின்தான் வெற்றியை அவர் கண்டடைந்தார். நான் கண்டடைந்தது தோல்வி அல்ல என்று அவர் முதல் முறையே எண்ணி இருந்தால் அவர் வெற்றியை ஒருபோதும் சுவைத்திருக்க மாட்டார். படிக்கும் போதே தோல்வியை ஒத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். Accepting the limitation is the beginning of wisdom. தோல்வியை, குறையை ஏற்றுக்கொள்வதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பிறரிடம் எப்போதும் அறிவுரையை நாட வேண்டும். Seek the advice of others. மாணவ செல்வங்கள் எப்போதும் ஆசிரியர்களின் அறிவுரையை நாடுகின்றவர்களாக மாற வேண்டும்.
எப்போது அறிவுரைக்காக ஆசிரியர்களை நாம் தேடுகிறோமோ அப்போது நாம் அறிவின் பாதையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவின் பாதையில் நடப்பதற்கு பணிவு என்பது ஒளி விளக்கு. பணிவு என்னும் ஒளி விளக்கினால் உங்களுடைய அறிவு தேடல்கள் இந்த பள்ளி வழியாக பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். 24 ஆண்டுகள் மாணவர்களின் வளர்ச்சியில் பணி செய்து ஒரு இளம் பள்ளியாக இன்று உருவெடுத்திருக்கின்றது. இட் இஸ் an adulthood. எல்லா விதமான ஒரு இளம் பருவத்திற்கான ஆற்றலோடு இருக்கின்ற ஒரு பள்ளியில் நீங்கள் பயின்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஆற்றல் வாய்ந்த பள்ளியின் அங்கங்களாக நீங்கள் நிலை கொள்வதில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் மகிழ இந்த நாள் வாழ்த்துக்கிறேன். இன்றைய இந்த ஆண்டு விழாவின் அனைத்து விதமான ஆசிரியரையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ.